पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்பர்களே, இந்த தற்பயந்தி என்ற திருநாமத்தை நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய இந்த பொன்னாள் மன்மத வருஷம் என்று பெயர் பெற்ற புத்தாண்டு பிறக்கும் நாள். மன்மதன் என்றால் பேரழகன். மன்மதனை ஈன்றவள் லக்ஷ்மி தேவி. எனவே அவளுக்கு மன்மத மாதா என்று பெயர். அந்த மன்மதனின் தாயான லக்ஷ்மி தேவி இந்த மன்மத வருஷம் பிறக்கும் இந்த திருநாளில் தற்பயந்தி என்ற அவருடைய திருநாமத்தை கேட்ட நாம் அனைவரையும் நிறைவான வாழ்க்கை பெற்று திருப்தி இருக்கும்படியாக, எல்லாவற்றிலும் ஆனந்தமும் திருப்தியும் பெற்று நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழும்படியாக அருள்வாள் என்று வேண்டிக் கொண்டு, மன்மத ஆண்டு உங்களுக்கு மன நிறைவையும் வளத்தையும் செல்வத்தையும் தந்து நம்மை ஆனந்தப்படுத்தும் என்று உறுதியாக கூறிக்கொண்டு அன்னை லக்ஷ்மி தேவியை நமஸ்கரித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். பல பட்டிமன்றங்கள் நடக்கின்றன. அந்த பட்டிமன்றங்களிலே பரம்பொருள் பரமசிவனா நாராயணனா என்று விவாதங்கள் நடக்கின்றன. இன்னும் சில பட்டிமன்றங்கள் அலைமகளா கலைமகளா அல்லது மலைமகளான பார்வதியா வலிமை மிகுந்தவள் என்று பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை பட்டிமன்றங்கள் நடந்தாலும் அத்தனை பட்டிமன்றங்களிலும் பேசுபவர்களுக்கு சன்மானம் அளிக்க வேண்டும். அதற்கு ஒரு அரங்கம் நிறைவேற்ற ஒரு அரங்கம் ஏற்பாடு செய்யணும் என்று எல்லாவற்றிற்குமே தேவையானது பணம். அந்த பணத்தை தருபவள் திருமகள். ஆகையினாலே அலைமகளா மலைமகளா கலைமகளா அல்லது பரமசிவனா நாராயணா என்கிற எல்லா விதமான விவாதங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையிலே திருமகள் எல்லோரையும் திருப்திப்படுத்த தேவைப்படுகிறாள். இது திருமகளுக்குள்ள தனித்ததொரு தன்மை. ஆகையினால் அவளை பொறுத்த மட்டிலும் எங்குமே பட்டிமன்றம் கிடையாது. அது மட்டுமல்ல, நமது பாரத நாட்டிலே தெற்கு கோடியிலே உள்ள ஒரு திருத்தலம் திருவனந்தபுரம். அந்த திருவனந்தபுரத்திலே பகவான் அனந்த பத்மநாபனாக அனந்த சயனனாக ஆதிசேஷனிலே பள்ளி கொண்டு காட்சி தருகிறான். அண்மை காலத்திலே அனந்தபுரத்திலே உள்ள அனந்த சேரனான எம்பெருமானுக்கு உள்ள செல்வங்களை பற்றி பல செய்திகள் நாம் பேப்பர்களிலே பார்த்தோம். சிலப்பதிகாரத்திலேயே இளங்கோவடிகள் இந்த அனந்த பத்மநாபனை பாடுகிறார். சேரன் செங்குட்டவன் வடநாட்டின் மீது படையெடுப்பதற்கு முன் அனந்த பத்மநாபனை வந்து வணங்கி வழிபட்டு அவன் அருள் பெற்று போரிடச் சென்றான் என்று இளங்கோவடிகள் பாடுகிறார். அப்படி தொன்மையான திருத்தலம் இந்த அனந்த சயனம் என்று சொல்லக்கூடிய திருவனந்தபுரம். ஆனால் இந்த திருத்தலத்திலே ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. 3 வாசல்கள். அன்பர்கள் சிலர் தரிசனம் செய்திருப்பார்கள். ஒரு வாசலிலே எம்பெருமானுடைய திருமுகம் மட்டும்தான் தெரியும். அடுத்த நெடுவாசலிலே எம்பெருமானுடைய இடை, அதிலே இருந்து தொப்புவிலே உள்ள கமலப்பூ, அந்த கமலப்பூவிலே இருக்கக்கூடிய பிரம்மதேவன் என்பதாக நடுவாசலிலே நாம் தரிசனம் செய்யலாம். 3வது வாசல், அந்த வாசலிலே எம்பெருமான் திருவடியை நாம் சேவிக்கிறோம். இப்படி 3 வாசல்களிலே வைத்து பகவான் நமக்கு காட்சி தருவதன் காரணம் என்ன? ஸ்தலபுராணத்திலே சொல்கிறார்கள், அந்த காலத்திலே ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு எம்பெருமான் கேரள நாடு முழுக்க பறந்ததாக தன் திருமேனியை காண்பிச்சான். அப்படி பரந்த திருமேனியை பார்ப்பதற்கு நமக்கு சக்தி இல்லை. அடியவர்கள் காணும்படியாக உன்னுடைய திருமேனியை குறுக்கி கொள்ள வேண்டும் என்று அந்த முனிவர் வேண்டினார். அவர் கையிலே யோகதண்டம் என்று ஒரு கழி வைத்திருந்தார். இந்த கழியின் அளவுக்கு உன்னை நீ உன் உருவத்தை சுருக்கி கொண்டு காட்ட வேண்டும் என்று கேட்டார்.